வணக்கம். குறிப்பா ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கான முக்கியமான விளக்க தொகுப்பு இது. வொகேஷனல் எஜுகேஷன், அதாவது தொழிற்கல்வி அப்படிங்கிறது ஏதோ பேக்கப் பிளான், வேற வழியே இல்ல நான் போற ரூட் அப்படிங்கிற பழைய மைண்ட் செட்லாம் இப்போ கிடையவே கிடையாதுங்க. அது எப்படி உங்க கெரியரை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ற ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜியா மாறியிருக்கு அப்படிங்கிறத தான் நாம இப்போ ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இதுல நாம தொழிற்கல்வியில வந்திருக்கிற புது அப்டேட்ஸ், மாடர்ன் ஜாப்ஸுக்கான திறன்கள், பிராக்டிக்கல் இன்டர்ன்ஷிப்ஸோட பவர், சர்டிஃபிகேஷன்ஸ், உங்க பேரண்ட்ஸை எப்படி கன்வின்ஸ் பண்றது, அப்புறம் கடைசியா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கரியர் கைடு, இதெல்லாம் தான் வரிசையா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல செக்ஷன் 1. தமிழ்நாட்டுல 11 மற்றும் 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வி பாடத்திட்டத்துல நடந்திருக்கிற அந்த பிரம்மாண்டமான மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். பழைய தொழிற்கல்வி முறையினாலே அது ஏதோ ரொம்ப குறைஞ்ச சம்பளம் கிடைக்கிற, உடல் உழைப்பு அதிகமா இருக்கிற வேலைக்கானது அப்படிங்கிற அந்த தப்பான எண்ணத்தை நம்ம முதல்ல தூக்கி போட்டுடணும். ஏன்னா புதுசா வந்திருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி அலைன்ட் மாடல் கம்ப்ளீட்டா இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை குறி வச்சு உருவாக்கப்பட்டது. முக்கியமா ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் அப்புறம் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், இது ரெண்டுக்கும் தான் இதுல அதிக முக்கியத்துவம். ஒரு ராக்கெட் எப்படி சீறி பாய்ந்து மேல போகுதோ அதே மாதிரி உங்க கரியரும் ராக்கெட் வேகத்துல போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் பேனல் உட்கார்ந்து உங்களுக்கான 8 பாடங்களை கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. உங்களோட இந்த ஜெனரேஷனுக்கு நிஜமான வேலை வாய்ப்பையும் அடுத்தடுத்த வளர்ச்சியும் கேரண்டி பண்றதா இதோட நோக்கமே. அடுத்ததா செக்ஷன் 2, மாடர்ன் ஜாப்ஸுக்கான அந்த புதிய திறன்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? உங்க கோர்ஸ்ல புதுசா ஒரு மேஜிக் வெப்பனை சேர்த்திருக்காங்க. அதுதான் 6வது பாடமான எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். இது ரொம்பவே கட்டாயமான ஒரு பாடம். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், டிஜிட்டல் நாலேஜ், அப்புறம் பிசினஸ் பத்தின ஒரு புரிதல். இதெல்லாம் இல்லாம நீங்க ஸ்கூலை விட்டே வெளியே வர முடியாது. இன்னைக்கு மாடர்ன் கம்பெனிஸ் எதிர்பார்ப்பதும் இதுதானே. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், NSQF, அதாவது நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். இந்த சிஸ்டமோட உங்க ஸ்கூல் சிலபஸே இணைச்சிருக்காங்க. இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? நீங்க வெறுமனே ஒரு கிளாஸை பாஸ் பண்ணிட்டு போறது மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுக்க இருக்கிற டாப் எம்ப்ளாயர்ஸ் உடனடியாக அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்கில் லெவலை நீங்க ஸ்கூல்லே வாங்கிடுவீங்க. சரி, செக்ஷன் 3க்கு போலாம். செய்முறை பயிற்சி, அதாவது இந்த ஹேண்ட்ஸ் ஆன் இன்டர்ன்ஷிப்ஸோட பவர் என்னன்னு பார்ப்போம். நீங்க ஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க ரெஸ்யூம் எப்படி வெயிட்டா மாறுதுன்னு பாருங்க. புது சிலபஸ் படி ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. LNT, வோல்டாஸ் மாதிரி ஐடி, மேனுஃபேக்சரிங், ஆட்டோமொபைல் துறைகளில் இருக்கிற முன்னணி கம்பெனிகளோட உங்களை இது நேரடியாக கனெக்ட் பண்ணுது. சும்மா யோசிச்சு பாருங்க, ஸ்கூல் படிக்கும் போதே உங்களுக்கு இப்படி ஒரு எக்ஸ்போஷர். இந்த ஹேண்ட்ஸ் ஆன் அப்ரோச்சோட ரிசல்ட் என்னன்னு இங்க ரொம்ப அழகா பார்க்க முடியும். ஹரியானால வேலை வாய்ப்பு 51% இருக்கிறப்போ, தமிழ்நாடு தன்னோட இந்த இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் மூலமா வொகேஷனல் படிச்ச மாணவர்களுக்கு 72% பிளேஸ்மெண்ட் சக்சஸ் ரேட்டை கொடுத்திருக்கு. இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய நம்பருங்க. அடுத்து செக்ஷன் 4, சர்டிஃபிகேஷன்ஸ் மற்றும் வெர்டிகல் மொபிலிட்டி, அதாவது உங்க கரியர் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போகுதுன்னு பார்க்கலாம். இங்க இந்த நம்பர் 2 தான் உங்களுக்கான சீட் கோட். ஆமாங்க, நீங்க 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வி முடிச்சாலோ அல்லது 10ஆம் வகுப்போட சேர்ந்து 2 வருஷம் ITI முடிச்சாலோ நீங்க டைரக்டா பாலிடெக்னிக் டிப்ளமோவோட செகண்ட் இயர்ல லேட்டரல் என்ட்ரி மூலமா சேர்ந்துடலாம். இது உங்களோட லாங் டர்ம் growthக்கு ரொம்பவே பெரிய பூஸ்ட். இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு ரெட்டை லாபம் கிடைக்க போகுது. ஒன்னு, பள்ளி கல்வித்துறையிலிருந்து கிடைக்கிற நார்மல் ஸ்கூல் டிகிரி. இன்னொன்னு, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மூலமா கிடைக்கிற வெரிஃபை பண்ணப்பட்ட இண்டஸ்ட்ரி சர்டிஃபிகேட். இந்த காம்பினேஷன் உங்க கையில இருந்தா கரியர் செம ஸ்ட்ராங்கா இருக்கும். செக்ஷன் 5, வின்னிங் ஓவர் யோர் பேரண்ட்ஸ். இந்த ரூட்டை எடுத்தா நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நிறைய பேரண்ட்ஸ் கவலைப்படுவாங்க இல்லையா? அவங்களுக்கான தரவுகள் தான் இது. நிஜத்துல கம்பெனிஸ் வேலைக்கு எடுக்கும்போது எதை எதிர்பார்க்கறாங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஒரு சிலபஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிறத விட ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிற எபிலிட்டிக்கும் கத்துக்கிற ஆர்வத்துக்கும், முக்கியமா அந்த ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் தான் எம்ப்ளாயர்ஸ் ரொம்பவே அதிக முக்கியத்துவம் தராங்க. இந்த டேட்டாவை காட்டினாலே உங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. SPD கிரீன் கம்பெனியோட ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்றத கேளுங்க. தியரியை விட பிராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு தான் கிரவுண்ட் ரியாலிட்டி நல்லா புரியுது. அவங்க ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பக்கத்திலே நின்னு வேலையை வாங்கணும்னு அவசியம் இல்ல, அவங்களே ஓனா சூப்பரா வேலை செய்யறாங்கன்னு சொல்றாரு. நிஜ உலகத்துல உங்களுக்கு இருக்கிற டிமாண்ட் இதுதான். ஆச்சரியமான இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இண்டோசா கம்பெனியோட மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, நாங்க டிப்ளமோ படிச்சவங்களை எடுக்கிறத விட ஐடி மாணவர்களை எடுக்கிறதுக்கே அதிகமா விரும்புறோம். ஏன்னா வெறும் தியரி மட்டும் படிச்சவங்களுக்கு மறுபடியும் பேசிக்ஸ்ல இருந்து ட்ரைனிங் கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப செலவாகுதுன்னு ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன புரியுது? நீங்க வேலைக்கு போற முத நாளே ஒரு Day 1 ரெடி எம்ப்ளாயியா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸோட உள்ள போறீங்க. இதனால கம்பெனிக்கு உங்களுக்கான ட்ரைனிங் செலவு மிச்சமாகுது.
அந்த மிச்சமாகிற காசு என்னாகும், அது டைரக்டா உங்களுக்கான பெஸ்ட்டான ஸ்டார்டிங் சேலரியா அதிக ஆரம்ப சம்பளமா உங்களை வந்து சேரும். எப்படி நம்ம கணக்கு? ஃபைனலா செக்ஷன் 6 ஸ்டெப் பை ஸ்டெப் கெரியர் கைடு. இவ்ளோ நேரம் நாம பேசினதெல்லாம் வச்சு நீங்க இப்போ என்ன பண்ணணும்னு ஒரு கிளியரான கைடு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த புதுசா அப்டேட் பண்ணப்பட்ட 11 அல்லது 12th வொகேஷனல் ட்ராக்ல என்ரோல் பண்ணுங்க. செகண்ட், அந்த எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் ஆன டிஜிட்டல் அண்ட் கம்யூனிகேஷனை ஸ்ட்ராங்கா கத்துக்கோங்க. தேர்ட், இண்டஸ்ட்ரி இன்டர்ன்ஷிப்ஸை சக்சஸ்ஃபுல்லா முடிங்க. ஃபோர்த், உங்களுக்கான NSQF சர்டிபிகேட்டை வாங்குங்க. லாஸ்ட் ஸ்டெப், இதை யூஸ் பண்ணி டைரக்டா செகண்ட் இயர் டிப்ளமோல சேருங்க அல்லது உடனே ஒரு சூப்பரான வேலைக்கு போங்க. ரியல் வேர்ல்டுக்கு உங்களை தயார்படுத்துற மாதிரி சிலபஸை இவ்ளோ சூப்பரா மாத்தி அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்க எதிர்காலத்தை பத்தி பல வருஷங்களா வெறும் புத்தகத்துல மட்டும் படிச்சுட்டு இருக்கிறத விட, அந்த எதிர்காலத்தை இன்னைக்கே உங்க சொந்த கைகளால சரியான இண்டஸ்ட்ரி சர்டிபிகேட்ஸோட உருவாக்க தொடங்குறது தானங்க ஸ்மார்ட்டான முடிவு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.